ஏன்னா பிளே ம். ஆஃப்ஸோட வெளிய வரதுக்கான அத்தனை வாய்ப்புகளுமே இருந்திருக்கும். அ ஸோ ஆமா ஃபர்ஸ்ட் ஸ்ரீராம். ஃபர்ஸ்ட் ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட 1 மேட்ச் இருக்கு. ம். ஸோ இதே கிரவுண்ட்ல விளையாடுறாங்க அகைன்ஸ்ட் லக்னோ. இந்த இந்த மேட்ச் இன்னைக்கு வந்து அவங்களுக்கு ஹோம் கிரவுண்டா இருந்துச்சு. அடுத்த மேட்ச் அவங்களுக்கு அவே கிரவுண்டா இருக்க போகுது. இதே கிரவுண்டு. ம். ஸோ அதுல லக்னோவ ஜெயிச்சிடுறாங்கன்னு நீங்க வையுங்களேன், ஒரு பேச்சுக்கு. ம். ஸோ அவங்க 19க்கு வருவாங்க. வேறாஸ் குஜராத் வந்து சிஎஸ்கே விளையாடுறாங்க. அவங்க 20க்கு போயிருவாங்க. ம். ஸோ அவங்க டாப் 2ல போறதுன்னா, பஞ்சாப் 20 வந்து 2ல 20க்கு போயிருவாங்கன்னு முடிவே பண்ணிட்டீங்க. ஜெயிச்சாங்கன்னா, நான் சொல்றேன். ம். ம். ஏங்க ஜெயிச்சாங்கன்னா 20க்கு போயிரும். சரி சிஎஸ்கேவோட ஜெயிச்சாங்கன்னா, சரி ஓகே. ஜெயிச்சாங்கன்னா 20க்கு போயிருவாங்க ஸ்ரீராம். ம். ஸோ 20 இவங்களால தொட முடியாது. அடுத்த தொட முடியிற இலக்கு 19. ம். அதுக்கு வந்து இவங்க ஜெயிக்கணும் எல்எஸ்ஜிய. ஸோ ம். அவங்க 19க்கு போய் பஞ்சாபுக்கு 2 மேட்ச் இருக்கு. 2யும் தோக்கணும். ஏன்னா தோக்கணும். நெட் ரன் ரேட் பெட்டரா இருக்கு. இல்ல ம். கொஞ்சம் மோசமா தோக்கணும். இவங்க ஒரு மேட்ச் நல்லா ஜெயிக்கணும். ம். அப்படி வச்சா தான் இவங்களால ம். டாப் 2ல பினிஷ் பண்ண முடியும். வேறஸ் பஞ்சாபும் தோத்து ஆர்சிபியும் தோத்தாங்கன்னா, மும்பை இந்தியன்ஸ்க்கும் பஞ்சாபுக்கும் மேட்ச் இருக்குல்ல. மும்பை இந்தியன்ஸ் டாப் 2ல போயிருவாங்க 18ல. அண்ட் வந்து இப்போ ஒரு பஞ்சாபுக்கும், எம்ஐக்கும் ஒரு நல்ல ஸ்பேஸ் கிடைச்சிருக்கு இப்போ. ஆர்சிபி இந்த மேட்ச் தோத்ததுனால அந்த டாப் 2க்குள்ள நுழையிறதுக்கு. அத யூஸ் பண்ணிக்கிறாங்களான்னு பார்க்கலாம்.